நண்பர்களே என்ன சொன்னேன்? கோ இருக்க ஆனா நண்பர்களை சொல்லல. இப்ப திரும்பி சொல்ல பாரு. இப்ப நண்பர்களை சொல்ல பாரு. மதுமா சொல்றா, நண்பர்களே. என்ன கோவம்? ஏன் கோவம்? என்ன பண்ணப்பா? நண்பர்களே பார்த்தீங்களா, என் மகளை குட்டி அப்துல் கலாம், ஐயா அப்துல் கலாம் மாதிரியே இன்னைக்கு சீ விட்டுருக்கேன் என் மகளுக்கு. பார்த்தீங்களா, குட்டி அப்துல் கலாம். சமே டேய் என்னடா? அப்புறம் அப்பா அழுவே, நான் சாப்பிட மாட்டேன் போ. ஐயே சிரிச்சிருச்சு அது. அப்புறம் அப்பா அழுவே. என்ன 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 வேணும் சொல்லு. என்ன வேணும் அப்பா? இதில் என்ன வேணும் சொல்லுங்க. குட்டி அப்துல் கலாம், மதுமிதா குட்டி அப்துல் கலாம், சொல்லுங்க சாமி என்ன வேணும்? அந்த பிளேட்டையும் கேளு. அந்த பிள்ளை என்ன சொல்லுச்சு? நீ என்னத்துக்கு சொன்ன? என்ன சொன்ன? தயிர் சாதம் வேணுமா? எப்ப? காலையில தயிர் சாதம் வேணுமா சாமி? அவ்வளோதானே, கிண்டிட்டா போச்சு உனக்கு. அப்படி சிரிக்கணும் சரியா? அப்புறம் ஒரு ரசிகர்லாம் என்ன நினைப்பாங்க? மதுமிதா ஃபேன்ஸ்லாம் வந்து அப்பா வைவாங்கல்ல, என்னப்பா அப்படி பிள்ளை என்ன பண்ணி கேட்பாங்களா சாமி? என்ன சாப்பிட்டீங்களா நீங்கள்? என்ன சாப்பிட்டீங்க? தோசை. எத்தனை தோசை? 2 தோசை. ஆப்பால் சாப்பிட்றீங்களா? ஓகே, அப்பா சாப்பிட்டுமா? உடச்சாதீங்க. அப்பா சாப்பிட்டுமா? இன்னைக்கு நம்ம வீட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நீயே சொல்லு சாமி. என்னன்னு நீ சொல்லு. அட எனக்கு தெரியலம்மா, இது என்னது? என்ன அது? கூட்டா? ஐயா உனக்கு தெரியல. வெண்டைக்காய் செடியா? வடகரியா? எதை பார்த்து? யூடியூப் பார்த்து செஞ்சிட்டியா? ஏண்டி நமக்கு தெரிஞ்சது இட்லி தோசை, ஆனால் சட்னி சப்பாத்தி எங்க அம்மாவுக்கு சுட தெரியாது. அது உலகத்துக்கே தெரியும். இன்னைக்கு சொல்கிறேன் உடச்சிடாரா. இது வடகரி, யூடியூப் பார்த்து செஞ்சுருக்க. பார்த்துருவோம் நண்பர்களே, பாருங்க நண்பர்களே எப்படின்னு பார்த்துருவோம். நண்பர்களே சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, பரவாயில்ல. இது வடகரி. என்னென்ன கூட செஞ்சீங்க? கடலைப்பருப்பு சரி, கடலைப்பருப்பு ஊற வச்சு மிக்சியில் விட்டு அடிச்சு. இதுவே செய்ய தெரியல, அதவே யூடியூப்ல பார்த்து செய்யறேன். தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கி விட்டு இந்த கடலைப்பருப்பை கொட்டி கூட்டு மாதிரி பண்ணி. பரவாயில்லையா? இன்னைக்காச்சு தண்ணி மோந்து வச்சுங்க. இன்னொரு தப்பு இருக்கு. என்ன? சுடு தண்ணியா பச்சை தண்ணியா? நோறிடுச்சு. பச்சை தான் சாமி. இங்கத்தா குளிர் தண்ணி மாதிரி இருக்கு. புளி தோசை. மதமா புளி தோசை பற்றி இடந்தோரா பாருப்பா. பச்சை தண்ணி தொட்டு பாரு, பச்சை தண்ணி. நீ 2 புளி தோசை சாமிந்திரா, நீ ஒரு வாயை சொல்டா. வேணாம் கொஞ்சம் இப்படி அப்புறம் வைக்கிறாங்கடா அப்பாவை. அப்போ அவங்க சாப்பிடியா? சூப்பராக இருக்கு. போதும் இதே போதும். போதும் எடுத்துரு. ஒரு தரமான டேஸ்ட்டோட தான் நீங்கள் சாப்பிட்டுருங்க. புளி தோசைக்கும் இந்த வடகரிக்கும் உண்மையில அல்டிமேட்டாக இருக்குது. வெறும் தோசைடா. என்னக்கானே அப்பா கிட்ட ப்ளீஸ். என் தங்கப்பட ஒரே ஒரு வாய் அப்பா கிட்ட. உரைக்காது வெறும் தோசை. தங்கப்பட ஒரே ஒரு வாய். அப்பா பிடிக்காதா? பிடிக்கணும் வாங்க. அந்த மனசுதாயா என் பிள்ளைக்கு மதுமிதாவுக்கு.
தங்கப்பில் அருமை. காலைல வெண்டைக்காய் சோறு எப்படி இருந்துச்சு? மதியம் வெண்டைக்காய் சாப்பாடு எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. அதுதான் சுடு தண்ணி, இதுதான் பச்சை தண்ணி. எப்பா சரி, காலைல வெண்டைக்காய் சாதம் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. காலையில் நாளை காலைல என்ன தயிர் சோறுமா? ஆமாம், கிண்டிடுவோம். கிண்டலைன்னா உன்னை அவ்வளோ பார்த்துக்கோ. அம்மா நீ மறைச்சு பார்க்குறேன். ஏன் பிள்ளைய மறைக்கிற? நானே மதுக்கு இப்படி மேக்கப் போட்டிருக்கேன். இல்லையா? இதை எப்போ சாப்பிடுவேன்? எங்கள் ஐயா முன்னாள் ஜனாதிபதி ஐயா அப்துல் கலாம் மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சு விட்டேன் நண்பர்களே. அப்துல் கலாம் யாராருக்கெல்லாம் பிடிக்குமா? ஐயாவை ஐயா அப்துல் கலாம் யாராருக்கும் பிடிக்குமா? அவங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னடாங்கமே சொல்லு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஐயா அப்துல் கலாமை பிடிக்கிறவங்க, நான் ஒரு கெட்டப்பில் இருக்கேன், எனக்கு லைக் பண்ணுங்கன்னு சொல்லு. எல்லாரும் அப்துல் கலாம் இருக்கவங்க சொல்லு. தெரியலப்போ. சாப்பிட தெரியுமா? சாப்பிட தெரியுமா? சொல்லு. சாப்பிட தெரியுமா? ஆமாம் ஆமாம். நான் சொல்ல அப்படியே எல்லாரும் வணக்கம். முன்னாள் ஜனாதிபதி ஐயா. முன்னாடி இல்லை, முன்னாள். சிரிக்காத, அடிச்சு விட அப்புறம். முன்னாள் ஜனாதிபதி ஐயா. வரலப்போ பார்க்க சரி, நான் சொல்றதை படிச்சுள்ள. முன்னாள் ஜனாதிபதி ஐயா அவர்களை பிடித்திருந்தால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நானும் ஐயா மாதிரி கெட்ட போட்டிருக்கேன். அதான் இப்போ மட்டும் டப்பு போட்டு சொல்கிறேன். சொல்லணும் அப்படி பேசினா தான் உன்னை பார்ப்பாங்க மக்கள். இப்படி பேசினா எப்படி உனக்கு ஹீரோனியாக இருக்கும் படத்தில்? நண்பர்களே, எனக்கு தான் சினிமா துறையில் வாய்ப்பு கிடைக்கல, ஆனால் விட மாட்டேன். என் பிள்ளை ஏதாவது ஒரு படத்தில் ஹீரோனியை நடிக்காமல் இந்த உலகத்துக்கு நான் போக மாட்டேன். உடைக்கிறே நீ குடியா இருக்கு என்ன? நான் தான் நடிக்க முடியாமல் போச்சு சினிமாவில், வாய்ப்பு கிடைக்கல. இன்னும் தேடிக்கிட்டு இருக்கேன், போராடிக்கிட்டு இருக்கேன். உனக்கு சாப்பிட தெரியுமா? மண்ணு பையவுல நான் என்னத்தை பேசிட்டு மண்ணு பையவுல உனக்கு சாப்பிட தெரியுமா? தெரியும். இதை இப்படி மறைக்கி, இதை இப்படி மறைக்க சாப்பிடணும். அது எனக்கு தெரியாதுப்பா. சாப்பிடு. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? இப்போதி மதக்கு சாப்பிடாதோ? இந்த வெள்ளைக்கரு சாப்பிடுங்க, கொஞ்சம் சாப்பிடு. மிளகு போட்டு இருக்கேன். மிளகுல எல்லாம் தரேன். அந்த மிளகு இருந்தால் என்னவா பெரிய ஸ்டைலே பண்ணுங்க. காத்து. ஐயோ எடுத்துட்டேன். எப்படி ஆம்லெட் பிளேட்டு மாதிரி இருக்குது தட்டோட. சூடு மிளகு ஒன்றும்ல, வடகை மாதிரி இருக்கு நண்பர்களே. லேட்டாக சாப்பிட்டா முதல்லையே ஆம்லெட்டு சாப்பிடுவோம்.
நண்பர்களே, குட்டி அப்துல் கலாம் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனிமேல் என் மக மதுமிதா குட்டி அப்துல் கலாம் சொல்லு. குட்டி அப்துல் கலாம் ஐயா. ஐயா சொல்லுங்க. யா. ஏய் அப்பா, என்ன அக்கா பார்த்து சிரிக்குது. ஓகே நண்பர்களே, மற்ற வீடியோங்க உங்களை உங்களை சந்திப்பை போறேன். உங்களுடைய விடைபெறுவது மதுரை மிச்சமணி மதுமிதா. மதுமிதா. எல்லாரும் எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. நன்றி, வணக்கம். பாய்.